பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ நம்ம வீட்டுக்கு பேசணும்னு எதாவது இதான் வரும். ஹாய் திருச்சி மக்களே, ஐ லவ் திருச்சி வழியாக பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் ஆர்டி சரவணா. கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமு எல்லாரும் நல்ல சிறப்பாக ஒரு அந்த ப்ளம் கேக் வெரைட்டிஸ்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க. அதே மாதிரியான யோசனை தான் எனக்கு வந்துச்சு. ஸோ ப்ளம் கேக்கு அதுவும் குவாலிட்டியான கேக்கு சூப்பராக எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் குவாலிட்டியாக கேக் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு மைண்டில் வந்த ஒரே இடம் கேக் பி தான். கேக் பின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த பிராண்ட் வந்து எவ்வளோ மக்கள் மனசில் போயிருக்கு. ஒரு கேக் வாங்கணும்னா அந்த குவாலிட்டியாக நமக்கு பிடிச்ச வெரைட்டியில் கேக் வாங்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம கேக் பி தான் போகிறோம். திருச்சியில் 4 அவுட்லெட்ஸ் இருக்குது. அதை தாண்டி 5 சிட்டிஸில் இன்னைக்கு அங்கே கேக் அப்படின்னு சொன்னால் கேக் பி தான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் சூப்பராக கேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. கிறிஸ்மஸ் டைமு நியூ இயர் டைமு அப்போ ஸ்பெஷல் இல்லாமல் இருக்குமா? ஸோ இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு என்ன ஸ்பெஷலாக கேக் பியில் இருக்குது? ஸோ உள்ள வெல்கம் பண்ணோடனே கிறிஸ்மஸ் ஃபீல் கொடுக்கணுன்றதுக்காக அந்த ஆம்பியன்ஸே எல்லாமே வந்து கிறிஸ்மஸ்க்காக ஸ்டார்ஸு இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாலுமே எல்லாருக்குமே ப்ளம் கேக் வந்து மனசில் வரும். ப்ளம் கேக்ஸில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கொடுக்கணுன்றதுக்காக நீங்கள் பாருங்கள், ப்ளம் கேக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ரிச் ப்ளம் கேக் இது வந்து 1 kg தானே ப்ரோ? 1 கிலோ. எங்களுக்கு 1 கிலோ வேணாம், நாங்கள் வந்து 1/2 kg வாங்கிக்கிறோம் அப்படின்னா அந்த 1/2 kg பாக்ஸை பார்க்குறீங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு அந்த பாக்ஸே அவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுதான் கேக் பியோட குவாலிட்டி. நாட் ஓன்லி ஃபார் அ ஃபுட், அது ப்ரெசென்ட் பண்ணுற இடத்துலையும் அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்காங்க ரிச் ப்ளம் கேக்கு. ஸோ இது வந்து 200 கிராம்ஸில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளம் கேக்ஸில் வாங்கிக்கலாம். ஸோ ரிச் ப்ளம் கேக்கை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய பாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ இது வந்து அசார்டட் குக்கீஸ், 3 வெரைட்டிஸ் ஆஃப் குக்கீஸ் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. இந்த குக்கீஸ் நீங்கள் பார்க்குறீங்க. எஸ், வாங்குறப்ப எடுத்து சாப்பிட்ணும் போல இருக்குது. அண்ட் அதை தாண்டி குட்டி குட்டி இந்த இப்போ சின்ன பசங்கள்ட்டலாம் நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ளம் கேக்கை பிச்சு கொடுத்துட்ருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு கொடுக்குறப்ப கொஞ்சம் சூப்பராக கொடுக்கணும். ஸோ அதுக்காக மினி வெரைட்டிஸ் ஆஃப் ப்ளம் கேக்ஸ், அதுவும் ரிச் ப்ளம் கேக் அங்கே எப்படி இருக்கோ அதை குட்டியாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பாக்கெட் ப்ளம் கேக் மாதிரி வச்சுருக்காங்க. அதை தாண்டி நம்ம ராயல் ப்ளம் கேக்ஸ் அதை விட இது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். இதில் ஒயின் ப்ளம் கேக் ஐ திங்க் எஸ் அசார்டட் அண்டு நட்ஸு பிஸ்தா எல்லாமே கலந்துருக்கு. ஒயின் ப்ளம் கேக் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், இவங்களோட ஸ்பெஷல். அண்ட் இன்னொரு ப்ளம் கேக் இருக்குது. இது என்ன ப்ளம் கேக்? இது ப்ளம் இல்லை, ஒயின் கேக். யா, ரெட் ஒயினில் பண்ண ஒயின் கேக்கு. ஸோ இதுவும் பார்க்குறீங்க. ஸோ இந்த ஒயின் கேக் அண்ட் இந்த ஒயின் கேக் இவங்களோட ரொம்ப ஸ்பெஷலானது. ஸோ கேக் பி வந்தீங்கன்னா மறக்காமல் ஒயின் கேக்கும் ட்ரை பண்ணுங்கள். அது தாண்டி ப்ரௌனி பாக்ஸஸ் நிறைய இருக்குது. இந்த ப்ரௌனி பாக்ஸில் 3 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த 3 வெரைட்டிஸையும் நீங்கள் வந்து அப்படி சூப்பராக வந்து இங்கே டேஸ்ட் பண்ணலாம். ப்ரௌனி பாக்ஸ் நீங்கள் பாக்ஸாகவே வாங்கி போயிடலாம். தாண்டி ஃப்ரூட் அண்ட் நட்ஸு, ஏன்னா நிறைய பேராக இருக்குதா, அதனால் அந்த என்னென்னு பார்த்து அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். ஃப்ரூட் அண்ட் நட்ஸ். எஸ், மெதுவாக எடுத்து உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். மேலேயே இருக்கு பாருங்கள் ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் அப்படியே. யா, இது வந்து டேட்ஸ் அண்ட் வால்நட்ஸ். எல்லாத்துலேயுமே வந்து சிங்கிளாக இல்லாமல் அதுக்குள்ளே என்னென்ன வெரைட்டிஸ் கொடுக்க முடியும், அதை எப்படி டேஸ்டியாக கொடுக்க முடியும் அப்படின்றத சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயரை நீங்கள் கேக் பி கேக்ஸோட செலிப்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ப்ளம் கேக் தான். ப்ளம் கேக்கில் எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த டிசைன் மட்டும் பாருங்கள். யா, இப்போ ஒருத்தவங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ளம் கேக்கை சும்மா ஒரு பாக்ஸாக கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கும் நல்லா இருக்கும், வாங்குறவங்களுக்கு யா சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு இருக்கும். ஸோ இது என்ன 1/2 kgங்களா? ஓகே, இதில் ஸ்பெஷல் இருக்குன்னு சொன்னீங்களே, இந்த உள்ளுக்குள்ளே ஏதோ ஓகே. ஓ சூப்பர், ப்ளம் கேக் உள்ளே இருக்குமா? வெளியில் அப்படியே சூப்பராக உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கேக் பியோட இந்த ப்ளம் கேக்கை வாங்கி. அடுத்து இது வந்து க்ரம் கேக்ஸ். பிளெயின் கேக் தான். எனக்கு இந்த ப்ளம் கேக் டேஸ்ட்லாம் பிடிக்காது, பிளெயினாக சாப்பிடுவேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் இங்கே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான வெரைட்டிஸ், என்ன மாதிரியான ஒரு டேஸ்ட்டு நீங்கள் விரும்புனீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரியான சூப்பர் கேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம கேக் பியில் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே கேக்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கேக்ஸை தான் பார்க்குறோம். நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க.
இன்னொன்று கேக்கில் ரொம்ப ஸ்பெஷலாக என்னன்னா நமக்கு என்ன மாதிரியான டிசைனில் வேணும் அப்படின்னு நமக்கு ஒரு மைண்ட் தாட் இருக்கும். இந்த டிசைனில் வந்து நம்ம எங்கேயாவது பார்த்துருப்போம், இந்த டிசைனில் எங்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரியான ஒரு டிசைனில் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லா விதமான கேக்ஸும் நம்ம கேக் பீல நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் பாருங்கள், சுற்றி அப்படி கை வச்சு சாக்லேட் அள்ளி சாப்பிடலாம் போல இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி பார்த்துருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது என்ன பட்டர் ஸ்காட்சுங்களா? அது பட்டர் ஸ்காட்ச். இது சாக்கோவா? ஓகே. சாக்கோ டப்டு உங்களோட ஃபேவரட்டாக இருக்கும். சாக்கோ டப்டு வந்து நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் வேறு எங்கேயுமே அந்த சாக்கோ டப்டு மாதிரி டேஸ்ட் பண்ணதே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கேக் பீயோட ஸ்பெஷல் கேக் அப்படின்னு சொல்லலாம். அது போக உங்களோட நீங்கள் வழக்கமாக பைனாப்பிள் அப்புறம் ஃப்ளேவர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். தென் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரி அந்த ஒரு மெனு கார்டு வச்சுருக்கீங்க. கொடுங்க எதா இருந்தாலும். இதான் ஃப்ளேவர்ஸ். நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவரை கேட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கேக் பீயோட வெரைட்டியான கேக்ஸை நீங்கள் வாங்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எல்லா விதமான ப்ரெட்ஸுமே இங்கே இருக்குது. அது போக குக்கீஸ், வெரைட்டியான குக்கீஸ், சால்ட் குக்கீஸாக இருக்கலாம், அது வெண்ணிலா குக்கீஸாக இருக்கலாம், கீ குக்கீஸாக இருக்கலாம். எல்லா விதமான குக்கீஸும் சூப்பரான கண்டெய்னர்ஸில் உங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுக்குறாங்க. குவாலிட்டியான குக்கீஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நம்ம கேக் பீ விசிட் பண்ணுங்கள். ட்ரிச்சியில் 4 பிரான்ச்சஸ் இருக்குது. அண்ட் ப்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி பீஸா பேஸ் இருக்குது, வெண்ணிலா ப்ரெட் இருக்குது, டீ ப்ரெட்டு, வீட் ரஸ்க்கு, க்ரீம் பன்னு, தேங்காய் பன்னு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பழைய காலத்துலேருந்து நம்ம அந்த தேங்காய் பன் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசைப்படுவோம். அதுவும் இங்கே இருக்குது. ஸோ அது போக எல்லா விதமான கார்லிக் ப்ரெட்டு நீங்கள் பாருங்கள், மல்டி கிரைன்ஸ் இருக்க ப்ரெட்டு. ஸோ ஒரு சாண்ட்விச் ப்ரெட் மட்டும் இல்லாமல் சுகர் ப்ரெட்டா இல்லை மல்டி கிரைன்ஸா என்ன மாதிரி வேணும் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அதை தாண்டி கேக்ஸ் பார்த்தீங்கன்னா கப் கேக் இருக்குது. கப் கேக்கில் இது சாக்லேட் மஃபின் வந்து இருக்குது. இதை தாண்டி இது என்ன பேரில் இருக்குன்னா எல்லாமே இங்கே இருக்குது. வெனிலா ஃப்ளேவர் இருக்குது, கீ ஃப்ளேவர் இருக்குது. இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ப்ரௌனி. ஸோ ப்ரௌனி கேக்கும் எல்லாமே ஒரு 35 rupees 40 rupees இந்த காஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் சந்தோஷமாக நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கேக்ஸை வாங்கி சாப்பிடலாம். அது தவிர இங்கே எல்லா விதமான கேக்ஸுமே பார்க்குறோம். அதுலேயும் இந்த ஜாரில் வச்சு சாப்பிட்றதுன்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரெட் வெல்வெட் மாதிரி, எஸ் எல்லாரோட ஃபேவரெட்டு. ஃபிஷ் ரோலு, ரெட் வெல்வெட்டு, பப்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சைடு எல்லா விதமான பப்ஸுமே இருக்குது. எக் பப்ஸு, வெஜ் பப்ஸு, பன்னீர் பப்ஸு, சிக்கன் பப்ஸு. ஸோ கேக் நீங்கள் சிங்கிள் பீஸஸாக நம்ம கேக் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, பெரிய கேக் வாங்கி சாப்பிட முடியாது, சிங்கிள் பீஸஸ் தான் வாங்கிக்கிறோம். சிங்கிள் பீஸஸ்மே உங்களுக்கு அவைலபிள் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம கேக் பீயோட கேக்ஸ் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம என்னென்னா இந்த சைட்லேயே பார்க்குறீங்க. டஃபிள், சாக்கோ டஃபிள் நம்ம பெருசு அங்கே பார்த்தோம். இங்கே தனித்தனி பீசஸ். அதே மாதிரி டோனட்ஸ் இருக்குது. சாக்கோ டோனட்ஸ் இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கேரமல் ப்ரௌனி. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான கேக்ஸு, எல்லா வெரைட்டியான கேக்ஸு நம்ம கேக் பீல் இருக்குது. திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி, சென்னை இந்த 5 சிட்டிஸில் அற்புதமாக இன்றைக்கி வந்து மக்கள் மனசில் நம்ம ஒன்றா இருக்கிற கேக் பீயோட திருச்சி ஒன் ஆஃப் த அவுட்லெட்டில் இருக்கும். திருச்சிலேயும் 4 அவுட்லெட் இருக்குது. கேக்ஸ் மட்டும் இல்லாமல் கெஃபே கேக் பீ இருக்குது. கெஃபே கேக் பீ போனீங்கன்னா இங்கே சாண்ட்விச், பீட்ஸா எல்லா விதமான வெரைட்டிஸான ஃபுட்ஸும் அங்கே இருக்குது. ஸோ கெஃபே கேக் பீயும் போங்க. இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணுற மாதிரியான கேக்ஸ், வெரைட்டியான கேக்ஸை வாங்கணும் அப்படின்னா கேக் பீ விசிட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டடா, பபாய்.